வரும் டிசம்பர் மாதம் தாய்லாந்து சொங்க்லாவில் நடைபெற உள்ள சி விளையாட்டுப் போட்டிக்கு ஒரு முன்னோட்டமாக பினாங்கில் முதன்முறையாக வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது 2025 கபடி போட்டி. USM விளையாட்டு வளாகத்தில் செப்டம்பர் 3 முதல் 6 வரை நடைபெற்ற அந்த போட்டியில் மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேசியா ஆகிய 4 தென்கிழக்காசிய நாடுகள் பங்கேற்றன. அந்த போட்டி சி போட்டிக்கு தயார் நிலையாக மட்டும் அமையவில்லை, மாறாக அனைத்துலக போட்டி ஏற்பாட்டுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் செயலாக்கத்திற்கான ஒத்திகையாக அமைந்ததாக மலேசிய கபடி சங்கத்தின் தலைவர் பீட்டர் கோபி கூறினார். ப்ரீ கேம்ன்றது வந்து சி கேமுக்கு போவாத முன்னுக்கு நடக்க வேண்டிய ஒரு கேமு. எப்படி சி கேம் நடத்த போறாங்களோ அதே மாதிரி தான் இது நாங்கள் நடத்தணும். அதே வேளையில் எந்தெந்த டீம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இது வந்து. ஸோ அதனால வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து இது கலந்து கொண்டாங்க. இதில் கலந்துக்காது வந்து தீமோர் லெஸ்டேயும் மியாமாவும் கலந்துக்கல. ஆனால் சி கேமில் தீமோர் லெஸ்டேயும் மியாமா இருப்பாங்க. இதுதான் முதல் தடவை மலேசியாவுக்கு வந்து ஒரு ப்ரீ சி கேம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ரீ சி கேம் வந்தோட பயிற்சி வந்து அடுத்த சி கேம் 2027 நடக்க வர சி கேமுக்கு வந்து ஒரு பயிற்சி நல்லபடியாக வெற்றிகரமாக மலேசியா வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்தி முடிஞ்சிருக்கு. 2027 மலேசியா சி போட்டியை ஏற்று நடத்தும் போது இந்த கபடியை மிக சிறப்பாக நடத்தி காட்டுவதற்கான பயிற்சியாகவும் அந்த போட்டி அமைந்ததாக அவர் கூறினார். மலேசியா இதில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை கைப்பற்றியது. பெண்கள் பிரிவில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக தாய்லாந்தும், ஆண்கள் பிரிவில் மலேசியாவும் வாகை சூடின. போட்டியின் நிறைவு விழாவில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமின், சிறப்பு அதிகாரி டிகேம், தேசிய மற்றும் மாநில விளையாட்டு மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கபடி விளையாட்டு மேம்பாட்டு நிதியாக மனிதவள அமைச்சர் சார்பில் டிகேம் 50,000 ரிங்கெட்டுக்கான காசோலியை பீட்டரிடம் வழங்கினார். மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு பினாங்கு அரசு சார்பில் 5,000 ரிங்கெட் வழங்கினார். அதே சமயம் சி போட்டிக்கான தயார் நிலைக்காக GPS கிராண்ட் மானிய தொகையாக 55,000 ரிங்கெட்டுக்கான காசோலியையும் சுந்தரராஜு வழங்கினார். போட்டி சிறப்பாக நடைபெற்றிட உதவிய அனைத்து தரப்புக்கும் மலேசிய கபடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் ACP அருள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.